சிறந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்துக்கள். பிரியமான தேவஜனமே, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மேல் அன்பாக இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். ஆண்டவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் விசுவாசம், அசைக்கக்கூடாத விசுவாசம். அவர் மேலே ஏசப்பா எல்லா வித வியாதிகளையும், எல்லாவித நோய்களையும், பலவீனங்களையும், சுகவீனங்களையும், வலிகளையும் அவர் குணமாக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறது மட்டுமல்லாமல் நாம் அவரிடம் அன்பு கூற வேண்டும். அவரிடம் மிகவும் நாம் அன்பாக இருக்க வேண்டும். அப்போ அன்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை தரிசித்து நாம் விசுவாசிக்கலை, அவரை காணாமல் விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர் பிரசன்னத்தை நாம் ஜெபிக்கும் போது உணர்கிறோம். அப்படியாக நாம் அவரிடம் கிட்டி சேர வேண்டும். வேதாமத்தை படிக்க வேண்டும். வேதாமத்தில் ஆராய்ந்து நாம் அதனுடைய உட்கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது 30, 60, 100 நாம் பலன் தருவர்களாக இருப்போம். தேவனுடைய வார்த்தையில் நாம் வேரூன்றிகளாக இருந்து நிலை பெற்று உறுதியுடன் இருக்க வேண்டும். அசையாத நம்பிக்கை. ஏசப்பா எந்த தருணத்திலும் எப்படிப்பட்ட முடிச்சு மாதிரி போட்டு விட்டு அதை பிரிக்கக்கூடாத மாதிரி இருந்தாலும் அந்த கட்டுகளை அவர் அறுப்பார். அதிலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் முடியும். எந்த நோய், எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் அவர் அதை சுகமாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் உறுதியுடன் இருக்க வேண்டும். அது அவருக்கு மிகவும் பிடிக்கும். நம்ம விசுவாசம் இல்லாமல் போனால் அவர் நினைப்பார், என்ன அற்ப விசுவாசிகளாக இருக்கீங்களே, நீங்கள் எத்தனை அற்புதங்களை பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அது மாதிரி தான் அந்த 100க்கு அதிபதி என்ன சொன்னால், ஆண்டவரை பார்த்து அவனுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருக்கான், மரண அவஸ்தை. அவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் சொல்கிறாரு நான் வரேன்றாரு. ஆனால் இவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் வர, எனக்கு நாங்கள் பாத்திரம் இல்லை, நான் ஐம் நாட் ஒர்த்தின்றான். அவனை தாழ்த்துறான். பாருங்கள், ஆண்டவரை நம்ம தாழ்த்தணும், ஆண்டவரை அன்பு செலுத்தணும், அவர் மேலே விசுவாசம். அவன் என்ன சொன்னான், நீங்கள் வர வேணாம், இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் ஒரு வார்த்தையை அனுப்புங்கன்றான். பாருங்க, அவன் ஒரு ரோமானியன், அவன் ஒரு ரோமாபுரியன், அவனுக்கு 100க்கு அதிபதி, அவன் ஒரு ரோமன் ஆஃபீஸர். அவன் அதிகாரம் உடையவனாக இருந்தாலும் ஆண்டவர்னால கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறான், இவர் மகிமை உள்ள தேவன், இவரால் கூடுன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துறான். இவர் ஒரு வார்த்தை அனுப்புங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறான். அது ஆண்டவரை அசைத்தது. ஆண்டவர் அசைந்து போனார். அவர் உடனே சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலில் நான் கண்டதில்லை என்றார். உடனே அந்த